காய்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஷார்ட் ஃபாலுக்கும் பிளாக் லாக்னா என்னன்னு பார்க்க போறோம். அதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னோட வீடியோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஷார்ட் ஃபால் அப்படின்னா வந்து எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். இதே பிளாக் லாக் அப்படின்னா எல்லா கம்யூனிட்டிக்குமே வரும். பிசியா இருக்கலாம், பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஸோ இந்த மாதிரி எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து பிளாக் லாக் வந்து அப்ளிகபிள் ஆகும். இதான் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ். செகண்ட் வந்து இது ஷார்ட் ஃபால்க்கும் பிளாக் லாகும் ஏன் போஸ்டிங் வருது அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ ஒரு போஸ்ட் அப்படின்னா குறைஞ்சபட்சம் இந்த போஸ்ட்ல இவங்கவுங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லா கம்யூனிட்டிக்குமே குறிச்சிருப்பாங்க. ஸோ இத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பெண்டிங் ஆகுது, அதை ஃபில் ஆகாமல் இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபில் ஆகாமல் இருக்கனால தான் ஷார்ட் ஃபாலும் பிளாக் லாகும் நமக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து 2014 வந்து நமக்கு மெமோ கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஃபில் ஆகாது இவ்வளோ இருக்குது. ஸோ அதில் வந்து ஷார்ட் ஃபால்ஸ்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதனால தான் ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் வந்து சில இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபில் ஆகாமல் இருந்தது. ஏன் ஒரு போஸ்ட் எப்படின்னா எஸ்சி வந்து இத்தனை பேருக்கு நம்ம கொடுக்கணும் வேலை, எஸ்டிக்கு இத்தனை பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் ஃபில் ஆகாமல் இருக்கனால தான் ஏஇக்கு வந்து 50 போஸ்ட்டும் குரூப் 1க்கு 12 போஸ்ட்டு, குரூப் 2 இப்போ வந்து நமக்கு குரூப் 2 வந்து போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. நீங்கள் அந்த பிடிஎஃப் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். 135 போஸ்ட்டில் வந்து குரூப் 2க்கு 16, குரூப் 2ஏக்கு 119 பிரித்து கொடுத்துருப்பாங்க. குரூப் 4க்கு அப்புறம் 434 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 434 போஸ்ட் எப்படி பிரியும் அப்படின்னா விஏஓ ஜேஏ எஸ்சிக்கு வந்து 188 போஸ்ட்டும், எஸ்டிக்கு வந்து 102 போஸ்ட், மொத்தம் 290 போஸ்ட். டைப்பிஸ்ட் வந்து எஸ்சிக்கு வந்து 83, எஸ்டி வந்து 37, ஸோ மொத்தம் 120. இது டைப்பிஸ்ட். ஸ்டெனோ அப்படின்னா வந்து எஸ்சி 21, எஸ்டி வந்து 3, 24. ஏன்னா ஸ்டெனோ வந்து மொத்தமே வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும் போஸ்டிங். ஸோ அதனால வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் இதில் என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஷார்ட் ஃபால் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜென்ரலில் தான் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுற மாதிரி வரும் கைஸ். அதில் வந்து மென்னு உமனு ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரிஃபரன்ஸ் தர மாட்டாங்க. ஷார்ட் ஃபாலில் உங்களுக்கு ஜென்ரலில் தான் வரும். ஸோ அதில் நீங்கள் எதோ மார்க் வச்சு நீங்கள் போகிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு ஷார்ட் ஃபால் இருக்கும். ஷார்ட் ஃபாலில் வந்து மென் உமன் அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி அந்த மாதிரி கிடையாது. ஸோ வந்து ஷார்ட் ஃபால் வந்து இப்படி தான் உங்களுக்கு ஃபில் ஆகும். இதே பிளாக் லாக்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இதுலேயும் பிளாக் லாக் இருக்கும். அண்ட் தென் இப்போ நம்ம குரூப் 4 வந்து புதுசாக ஃபாரஸ்ட் வந்து ஆட் பண்ணனால ஃபாரஸ்ட்டில் வந்து பிஎல் அதாவது பிளாக் லாகும் சரி எஸ்எஃப் ஷார்ட் ஃபாலும் சரி இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ தான் நமக்கு ஃபாரஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து ரெண்டுமே இருக்காது. ஸோ அதை தவிர நீங்கள் போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்க்கும்போது மித்த டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம், விஏஓ ஜேஏக்கு பார்க்கலாம், டைப்பிஸ்ட்டுக்கு பார்க்கலாம், ஸ்டெனோக்கு பார்க்கலாம். நான் ஸ்டெனோக்கு மட்டும் பிளாக் லாக் வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஜிடி அப்படின்னா ஜென்ரல் டர்ன், அதில் ஜென்ரலில் எல்வி இல்லாட்டி விஐ அதில் மொத்தம் 5 போஸ்ட் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜிடி அப்படின்னா ஜென்ரல் டர்னில் ஜென்ரலில் ஹச்ஹெச் இல்லாட்டி ஹச்ஐ அதில் 5 போஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிசியில் ஜென்ரலில் ஒரு போஸ்ட்டு, பிசிலேயே ஜென்ரலில் எல்டிஆர் இருக்கலாம் இல்லாட்டி சிபிஆர் இருக்கலாம், எல்சிஆர் இருக்கலாம், டிஎஃப் இருக்கலாம், ஏசி இல்லை எம்யூடி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு போஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிசியில் அதே ஜென்ரலில் வந்து ஏஎஸ்டி அதுக்கப்புறம் ஐடிஎஸ் எஸ்எல்டி எம்ஐ எம்டியில் 3 போஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பிசிஎம்ல ஜென்ரலில் 60 போஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எம்பிசியில் அதே ஜென்ரலில் விஐயில் ஒரு போஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எம்பிசி வந்து டிசின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஜென்ரலில் வந்து ஹச்ஹெச்சுக்கு ஒரு போஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அதே எம்பிசி டிசியில் ஜென்ரலில் ஏஎஸ்டி ஐடி எஸ்எல்டி எம்ஐ எம்டி ஸோ ஒரு போஸ்ட்டு. ஸோ எஸ்டி அப்படிங்கும்போது அவங்களுக்குமே வந்து 25 போஸ்ட் இருக்கு இது பிஎல்ல, அதாவது பிளாக் லாக் அப்படின்றதுல. ஸோ மொத்தம் நமக்கு 103 போஸ்ட் வந்து ஸ்டெனோவில் வெறும் 103 போஸ்ட் வந்து நமக்கு பிளாக் லாக்ல ஆட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி தான் நமக்கு வந்து போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தது கைஸ். மேக்ஸிமம் வந்து இது ஷார்ட் ஃபால்னாலும் சரி இது பிளாக் லாக்னாலும் சரி ரெண்டுமே வந்து நமக்கு ஜென்ரலில் தான் ஃபில் ஆகும். ஸோ அங்கே வந்து நம்ம வந்து மென் உமன் அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க, ஜென்ரலாக தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் மார்க் வச்சு தான் நீங்கள் வந்து இப்போ வந்து உமனோட மென் வந்து மார்க் கூட இருந்தாங்க இல்லாட்டி பிஎஸ்டி வச்சிருக்காங்க அந்த மாதிரினா மென் போவாங்க. இல்லை அப்படின்னா மென்னோட உமன் வந்து பிஎஸ்டி வச்சிருக்காங்க மார்க் கூட இருந்தால் மார்க் அப்படி போவாங்க. ஏன் அப்படின்னா வந்து ரெண்டுலேயுமே நமக்கு ஜென்ரலில் தான் நமக்கு போவாங்க. ஸோ உமனுக்குன்னு தனியாக அதில் கிடைக்காது. ஆக்சுவலாக இப்போ ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு பார்த்தாலுமே நமக்கு ஜென்ரலில் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதில் மென் உமன் அப்படி வேணாலும் வரலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஷார்ட் ஃபாலுக்கும் பிளாக் லாகுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு.
ஆக்சுவலா பிளாக் லாக் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் எழுதினா கொஞ்சம் டைம் ஆயிரும் கைஸ். அதனால தான் நான் ஸ்டெனோக்கு மட்டும் எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன். நீங்க இந்த மாரி சப்போஸ் உங்களுக்கு டைப்பிஸ்ட்ல இருக்கு. நீங்க டைப்பிஸ்ட்ல மட்டும் தான் போற மாரி உங்களுக்கு ரேங்க் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க டைப்பிஸ்ட் பாருங்க. இல்லாட்டி விஏஓ, ஜேஏக்கு பாருங்க. ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.